நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்காரு ஆஃபீஸ் வேறு. அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்க எல்லோருக்கும் நான் வைக்கிறேன், பத்திரிகையாளர்கள் பிளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன், இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும். இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்க, மைக்கு நீட்டிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பா நினைக்க வேணாம். நீங்க தப்பா நினைச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹேவ் டு என் ஆதங்கத்தை நான் கொட்டிக்கணும். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க அந்த மைக்கை நீங்க நீட்டிட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லிடுங்க. ஆனா தயவு செஞ்சு அவங்கள ஒரு 3 days மட்டும் வெளியில தப்பா நினைக்க வேணாம். உள்ளார பிரமிசஸ் இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்துல ஏறி வெளியில போகும்போது நீங்க அவங்கள போய் நீங்க வெளியில கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணாம்னு நான் சொல்ல, வெளியில கேளுங்க. ஆனா தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிக்கு மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோள விண்ணப்பமா வைக்கிறேன். உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள எடுக்க வேணாம்னு சொல்லுங்க, வெளியில எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனா நீங்க உள்ள ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்கு இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பா ரிவ்யூ வேணும். அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளவு உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பா அது ஒரு உங்களுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில. தேங்க்யூ வெரி மச் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு.